மதிமுகம் நேர்களுக்கு வணக்கம். இது அரசியல் திண்ணை. இன்று நமது அரசியல் திண்ணை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர், அரசு விமர்சகர் திரு ஐயநாதன் சார் இணைந்திருக்கிறார். பேசலாம். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். அரசியல் திண்ணை நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு மகிழ்ச்சிங்க சார். வணக்கம். உங்ககிட்ட இந்த விஷயத்த பேசுறது ரொம்ப கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பல வருடத்துக்கு முன்பே நீங்க அந்த இவிஎம் மிஷின்ல நடக்கக்கூடிய ஃப்ராட்ஸ் பத்தி நீங்க எழுதியிருந்தீங்க. இன்னைக்கு டெல்லியே பரபரப்புல இருக்கு. ஏன்னா இந்தியா கூட்டணி கட்சியினர் வந்து இந்த பீகார் சிறப்பு திருத்த பட்டியல், அந்த வாக்காளர் திருத்த பட்டியலுக்கு எதிராகவும் ராகுல் காந்தி 2-3 தினங்களுக்கு முன்பாக ஒரு வீடியோவாகவே பதிவிட்டிருந்தார். இந்த முறையில எல்லாம் வந்து ஒரு சட்டமன்ற தொகுதியிலேயே இவ்வளோ கிட்டத்தட்ட 40,000க்கு மேல போலி வாக்காளர்கள் வந்து நீக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு பல்வேறு குற்றச்சாட்டுகளை வச்சு இன்னைக்கு போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க. நம்ம பார்த்தோம். முதல்ல இது பாஜக வந்து இந்த விஷயத்தை எடுத்துக்கிற பார்வை, பல குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருக்கு. எல்லாத்தையுமே இப்படிதான் எடுத்திருக்காங்க. நம்ம பார்த்த மாதிரி மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வந்து எதிர்கட்சிகளின் குற்றச்சாட்டு போலியானது, ஒற்றை வரியில தான் வந்து இந்த 2-3 தினங்களாகவே பாஜக இருந்து வரக்கூடிய ஆன்சரா இருந்தாலும் சரி, தேர்தல் ஆணையத்திட்ட இருந்து வரக்கூடிய ஆன்சரா இருந்தாலும் ஒற்றை வரியில தான் வந்துட்டு இருக்கு. விளக்கமோ பதில்களோ கிடையாது. மக்கள் பிரதிநிதிகளா தான் அவங்க கேள்விகளை முன் வச்சிருக்காங்க. இந்த செயல்பாடுகளை முதல்ல எப்படி பாக்குறோம்? ஒரு நிமிஷம். இந்த ஆதாரங்கள் எல்லாம் தேர்தல் ஆணையத்துக்கு தேர்தல் தான் இந்த ஆதாரங்களை எல்லாம் எடுத்து ராகுல் காந்தி பேசினாரு. கண்டிப்பா. அதுல நீங்க கவனிச்சீங்க அப்படின்னம்னா படு கேவலமானது. அவரு ஒரு தொகுதி, பெங்களூரு சென்ட்ரல் மக்களவை தொகுதி, அந்த மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட 7 சட்டப்பேரவை தொகுதிகளில் ஒண்ணுதான் இவங்க சொல்லக்கூடிய அந்த மகாதேவபுரா சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய எல்லா வாக்காளர்களையும் காங்கிரஸ் கட்சி வந்துட்டு பரிசோதனை பண்ணுது. அவ்வளோ ஒரு 4 லட்சம் பேர் 6 லட்சம் பேரையும் வந்துட்டு அது பரிசோதனை பண்ணுது. பண்ணி ஒரு வாக்காளரும் என்ன நிலைமையில இருக்கிறாங்க அப்படின்னு பண்ணதுலதான் 1,250,000 வாக்காளர்கள் வந்துட்டு வாக்காளர்களே இல்ல, போலி வாக்காளர்கள், ஃபேக் அண்ட் இன்வேலிட் அட்ரஸ், ஆளும் இல்ல, முகவரியும் இல்ல. முகவரி இல்லைன்னா டோர் நம்பர் 0, தெரு நம்பர் வந்துட்டு 00, அப்பா பேர் வந்துட்டு ABCD இல்லாட்டி XYWZ, இப்படி போட்டு வாக்குகளை பதிவு செய்து சேர்த்துருக்குறாங்க. அதே மாதிரி 2 இடங்கள்ல, ஒரே தொகுதியிலே 2 இடத்துல பாத்தீங்க அப்படின்னா 11,965 பல்க் ஓட்டர்ஸ் அட் சிங்கிள் அட்ரஸ். ஒரே ஒரு வீட்டுல போனீங்கன்னா 86 ஓட்டு, இன்னொரு இடத்துல போனீங்கன்னா 45. 2 பேர் கூட தங்க முடியாத இடத்துல 80 பேர் தங்கின மாதிரியான சிங்கிள் பெட்ரூம் வீட்டுல பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு பேரு. இதை ஒரு இணையதளமான இந்தியா டுடே போயிட்டு அவங்களுடைய நிருபர் போய் பார்த்திருக்காரு. அது சொன்ன அட்ரஸ் போய் பார்த்தா அங்க இருக்கிறதே ஒரே ஒருத்தர் தான் இருக்கிறாரு, விட்டு ஹவுஸ் ஓனர் தான் இருக்காரு. ஆனா அந்த ஹவுஸ் ஓனர் பாஜக ஆதரவாளர். அந்த ஒரு அட்ரஸை வச்சுக்கிட்டு அவங்க வந்துட்டு அவ்வளவு பேர் இன்க்ரீஸ் போட்டிருக்காங்க. இல்ல நிறைய பேர் வருவாங்க போவாங்க வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் அதுன்னு கேட்டா யாருக்கு பதில் தெரியாது. ஒரு வாக்காளர்களுடைய அடையாளமே என்னன்னா அவர் இந்த இடத்துல இருந்து வசிக்கிறாரு, இது அவருடைய எண்ணு, வாக்காளர் எண்ணு, அவர் இருக்கக்கூடிய தெரு எண்ணு, தெரு எண்ணுல இருந்து வட்ட எண்ணு, பாகம் எண்ணு அப்படின்னு வரிசையா வரும். அது எதுவுமே பொருந்தல. ஆனா அப்படி சேர்க்கப்பட்டவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா 11,965. அது இல்லாத ஃபேக்ல வந்துட்டு 40,009, சிங்கிள் அட்ரஸஸ்ல வந்துட்டு 10,452 பல்கா. அது இல்லாத போட்டோகிராஃப்ல அடையாளமே தெரியல. எலக்ட்ரானிக் போட்டோ ஐடென்டிட்டி கார்டு, EPIC தான். என்னன்னு இது புகைப்பட ஆதார அட்டை. அதுல பாத்தீங்கன்னா அதுலயே வந்துட்டு தெரியல. அது சிலதுல வந்துட்டு படமே இல்லை. அப்படி 4,332 வழக்கு, 332 கேசஸ். இதை விட படிவம் 6 இருக்கு. படிவம் 6 வந்துட்டு பாத்தீங்கன்னா 18 புதுசா 18 வயசு நிரம்பினவங்க வந்துட்டு பதிவு பண்றது. ஆனா இங்க பாத்தீங்கன்னா 98 வயசு, 96 வயசு, 95 வயசு, 89 வயசு, 72 வயசு, 67 வயசு, 57 வயசு, இவங்கெல்லாம் அந்த படிவத்துல பண்றாங்க. அவங்க அந்த இடத்துக்கு புது வாக்காளர்களா இருந்தாங்கன்னா படிவம் 7க்கு போயிருக்கலாம். அப்போ இது பண்ணது என்ன அப்படின்னம்னா முட்டா பயல்கள் பண்ணியிருக்கிறாங்க.
இந்த கள்ளத்தனத்தை வந்துட்டு பண்ணியிருக்கிறவங்க முட்டா பயில்கள் பண்ணிருக்காங்க. ஏன்னா அதையும் டவுன்லோட் பண்ணலாம். தேர்தல் ஆணையத்தில் அதில் எல்லா வசதியும் கொடுத்துருக்குறான். வாக்காளர் பட்டியலில் புகுந்து விளையாடுறதுக்கான வசதிகள் எல்லாம் தேர்தல் ஆணையமே தனது இணையதளத்தில் அந்த வசதியை பண்ணி கொடுத்துருக்கேன். நான் அது பின்னாடி சொல்றேன். ஆக இவ்வளவு சொல்லியிருக்கிறார் இல்லையா, இதுல எடுத்துக்கிட்டு ஒரே ஒரு விடயத்தை, ராகுல் காந்தி காட்டின இந்த ஒரு விடயம் இது தப்பு அப்படின்னு சொல்றதுக்கு இந்த தேர்தல் ஆணையத்துக்கு முடியல. அவர் என்னைக்கு சொன்னாரு? 7ஆம் தேதி சொன்னாரு. இன்னைக்கு எவ்வளவு நாள் ஆகி போச்சு? 16ஆம் தேதி. இன்னைக்கு சொல்லவே இல்லை. 5 நாள் ஆச்சு, ஒண்ணுமே சொல்லல. அவர்கிட்ட விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அதான் விளக்கம் என்னது கேட்கறது? அதான் வந்துருது, செல்ஃப் எக்ஸ்பிளிசிட். அதுவே வருது. உன்னுடைய வாக்காளர் பட்டியல் அப்படின்றது தானே அப்படியே காட்டுறாரு அவரு. உன் வாக்காளர் பட்டியல்ல நீ பிடிஎஃப்ல என்ன கொடுத்தியோ அதை டவுன்லோட் பண்ணி அவர் காட்டினாரு. அந்த பிடிஎஃப்ல இருந்தது, அந்த பிடிஎஃப் தப்புன்னு சொன்னியா? கர்நாடக தேர்தல் அதிகாரியும் சொல்லல, இந்திய தலைமை தேர்தல் அதிகாரியும் அப்படி சொல்லல. முடிஞ்சு போச்சுங்களா? அடுத்தபடி என்ன ஒண்ணு, ஏதாவது ஒண்ணு தப்பு அப்படின்னு சொன்னாங்களா? எதுவுமே இல்லை. ஆனா நீ இதை பத்தி கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னா நீ வந்துட்டு ஒரு ஓத், அதாவது சட்டப்பூர்வமா கொடுக்கக்கூடிய வாக்குமூலத்தை கொடுக்கணும். எதுக்கு? நீ கோர்ட்டு கிடையாது. அதான் நீங்க சிதம்பரம் சொல்றாரு, ப. சிதம்பரம். நீ கோர்ட்டு கிடையாது. நான் ஒரு ஸ்வான் அஃபிடவிட் போடுறதுக்கு. நீ ஒரு இன்ஸ்டிடியூஷன். உன்னுடைய கடமையில இவ்வளவு பெரிய தவறு நிகழ்ந்திருக்குதுன்னு நான் சுட்டி காட்டுறேன். நீ பதில் சொல்ல வேண்டிய கடமை, ஒரு பப்ளிக் ரெஸ்பான்சிபிலிட்டி உனக்கு இருக்கு. பொது பொறுப்பு இல்லை, சொல்லவே இல்லை. ஆனா இதுல நீ பண்ணலாம் அப்படின்னா உனக்கு இதுல ஒரு 3 வருஷம், அதுல ஒரு 1 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு விரட்டுற. இது யாருக்கிட்ட காது குத்தல்? இல்லவே இல்லை. ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்டும் மற்றபடி இன்னொரு சட்டமும் இவங்க சொல்லக்கூடிய சட்டமும் அது ஒரு வாக்காளர் பட்டியல் வெளியிட்ட உடனேயே அதில் டிஸ்பியூட் பண்ணும்போது பொருந்தக்கூடியது. இப்போ இல்ல, தேர்தல் முடிஞ்சு 1 வருஷம் ஆகிப்போச்சு. முடிஞ்சதுக்கு பிற்பாடு எப்படி நீ தேர்தல் நடத்திருக்கிறான்னு டிஸ்கிரிபன்சி இல்லை, ஃப்ராடுலன்ஸா அவர் சொல்றாரு. இவங்க என்ன பண்றாங்க, தப்பிக்கிறதுக்கு வந்துட்டு நீ இப்படி கொடுத்தீங்கன்னா ஒன்று நான் நீ அப்படி பண்ணவே முடியாது, நீ கோர்ட்டுக்கு தான் போகணும். இப்பவே கோர்ட்டுக்கு போவேன். ராகுல் காந்தி தப்பான தகவல்களை வைத்துக்கொண்டு எங்கள் மீது அவதூறு செய்கிறார் அப்படின்னு நேரம் அவதூறு வழக்கு போடு. பதவி இழப்பார்ல, ஏன் போக மாட்டேங்கிற கோர்ட்டு பக்கம்? கிழிச்சிருவாங்க கோர்ட்டு ஒண்ணு, மாட்டிக்குவேன். அதனால தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுது, நீயே வா. முதல்ல இருந்தே அவங்க ராகுல் காந்தி மராட்டிய விஷயத்திலே இந்த மாதிரி தான் பண்ணாங்க. ஆமா, மராட்டிய விஷயத்துல என்னாச்சு, 1 கோடி வாக்காளர்களை சேர்த்திருக்கிறாங்க. ஒரு தொகுதிக்கு மராட்டியத்துல இவங்க பர்சன்டேஜ் கூட்டி சொன்னதுல ஒவ்வொரு தொகுதிக்கும் 1,71,000 வாக்குகள் வந்துட்டு கூட சேருது. முடிவு மாறாதா? யோசிச்சு பாருங்க. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, யாரு சேர்க்கப்பட்டவங்க எங்களை காட்டு. இப்ப கூட பீகார்ல யார் நீக்கப்பட்டவங்க அவங்களோட லிஸ்ட் கூட நான் கொடுக்க மாட்டேன். 65 லட்சம் பேரோட பெயர்களை வெளியிட வேண்டிய அவசியம் இல்ல. நீதிமன்றத்திலே வந்துட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்ல எங்களுக்கு யாருக்கும் கொடுக்கணும்னு சட்டத்துல இல்ல, ஒரு வெளிப்படை தன்மையோட தான் ஒரு தேர்தல் ஆணையம் செயல்படணும் அப்படின்ற ஒரு ஜனநாயக நெறிமுறையை தாண்டி இதெல்லாம் நான் சொல்ல வேண்டியதில்லை, இதெல்லாம் கொடுக்க வேண்டியதில்லை, இதெல்லாம் பதில் சொல்ல வேண்டியதில்லைன்னு என்ன அர்த்தம்? அப்போ அங்க நடந்திருக்கக்கூடிய ஃப்ராடுலன்ஸ் அன்டிஃபெண்டபிள், உன்னால அதை மறுக்க முடியவில்லைன்னு அர்த்தம். உடனே பிஜேபி காரனை தோண்டி வரான். பிஜேபி காரனுக்கும் வாக்காளர் பட்டியலுக்கும் என்ன சம்பந்தம்? கல்வித்துறை அமைச்சர் கல்வித்துறை தர்மேந்திர பிரதான் அந்த டபி பீஸை விட்டு அவங்க பண்றாங்க. நான் என்ன கேட்கறேன்னா, உனக்கு என்ன தெரியும்? தேர்தல் ஆணையத்தினுடைய ராகுல் காந்தி சொன்னது என்னது, 1,250,000 பேர் இப்படி சேர்க்கப்பட்டிருக்காங்க. எப்படி சேர்த்த வழிமுறை தெரியுமா உங்களுக்கு? வழிமுறை என்ன அப்படின்னோம்னா, தேர்தல் ஆணையமே வச்சிருக்கு. தேர்தல் என்னோட புத்தகம் இந்த வாக்கேந்திர சூழ்ச்சி மக்களாட்சி வீழ்ச்சி, இந்த புத்தகத்துல 2019 வெளியீடு. அதுல நீங்க வந்துட்டு 107வது பக்கத்துக்கு போனீங்கன்னா பாருங்க, தேர்தல் ஆணையமே என்ன பண்ணுது அப்படின்னோம்னா, ஒரு போர்ட்டல் வச்சிருக்கிறாங்க. அதுக்கு பேரு நேஷனல் ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல். அதுக்கு நான் கொடுத்த தலைப்பு எளிதாய் நீக்கலாம், எவரும் நீக்கலாம், எவரையும் நீக்கலாம் அப்படி சொல்லி போட்டு வச்சிருக்கேன். அதில் நீங்க பாத்தீங்கன்னா அதில் போயிட்டு பதிவிறக்கம் 7 பதிவிறக்கம் பண்ணி, நான் இந்த முகவரியில் இல்லை நான் மாறுறேன்னு சொல்லிட்டு பதிவிறக்கம் பண்ணி உங்களோட பேரை அழிச்சிடலாம். இன்னொரு இதில் போய்
நீங்க எந்த மட்டம் மாறி போயிருக்கேன், அப்படி தெரு மாறி போயிருக்கேன், அந்த தெருவுக்கு அந்த தெருனுடைய பெயரை போட்டு உங்களுடைய வாக்காளர் அடையாள எண்ணை போட்டு உங்களுடைய பேரை போட்டு நான் இந்த முகவரில் வசிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணீங்கன்னா மாறிடும். எலக்ட்ரானிக்ஸ் தானே, அந்த பேஸ்ல மாறிடும், டேட்டா பேஸ்ல மாறிடும். ஆனா இது யார் வேணாலும் செய்யலாம். அப்படி நடந்தது தான் இந்த கூத்து. தேர்தல் ஆணையமே நீங்க என்ன சொல்லணும், ஒருத்தர் சேர்க்குறாங்கன்னா அவங்களுடைய போட்டோ, எலக்ட்ரானிக் போட்டோ ஐடென்டிட்டி கார்டு 1, அவங்களுடைய ஆதார் கார்டு 2, இதை 2த்தையும் வச்சுட்டு போடணும் அப்படின்னோம்னாலே அதுல கட்டாயம் வந்துட்டு வீட்டு முகவரி இருக்கும், அப்பா பேர் இருக்கும், உன் பேர் இருக்கும். அப்ப இதெல்லாம் எல்லாத்தையும் அவங்க சேர்த்துருக்குறாங்க. கவனிக்க, சேர்த்து ஓட்டு போட்டிருக்கிறாங்க. இந்த ஃப்ராடுலன்ஸ் தான் இது. சேர்க்கறதுக்கு அழிக்கிறதுக்கு ஒன்று ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கு தேர்தல் ஆணையம். இது 2015 பண்ணது. அதுக்கு பேரு நேஷனல் எலக்டோரல் ரோல் பியூரிஃபிகேஷன் அண்ட் ஆத்தன்டிகேஷன் ப்ரோக்ராம். அதாவது தேச வாக்காளர் பட்டியல் தூய்மைப்படுத்தல் மற்றும் அங்கீகார திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம். இதை யார் பண்ணது? தேர்தல் ஆணையம் தானே பண்ணணும். இதை பயன்படுத்தி அப்பவே ஆந்திராலையும் தெலுங்கானாலையும் 46 லட்சம் வாக்காளர்கள் நீக்கிட்டாங்க. 2015 பண்றாங்க. 2019 தேர்தலுக்கு முன்னாடி அதை பண்ணிட்டாங்க. அதை எதிர்த்து சீனிவாஸ் கோடாலி அப்படின்றவர் வழக்கே போட்டிருக்கிறார். எந்த விதமான வழிமுறைகளையும் ஆதாரங்களையும் பின்பற்றாமலேயே இந்த வாக்காளர் நீக்கம் நடந்திருக்கு. இப்படிதாங்க தேர்தல் ஆணையத்தினுடைய பேச்சு எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா, நீ நிரூபிக்க முடியுமா, நீ நிரூபிக்க முடியுமா, இப்படியேதான் அது கேட்கும். கோர்ட்ல எதாவது சொல்லும், இல்ல இவங்களால நிரூபிக்க முடியாது. இவிஎம் தொடர்பான எல்லா வழக்குகள்லையும் ஆதாரம் இல்லை, ஆதாரம் இல்லை, நிரூபணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா நாங்க நிரூபணத்தோடதே புத்தகம் போட்டிருக்கோம். தேர்தல் ஆணையம், இந்திய உச்சநீதிமன்றம் கொஞ்சம் ஆழ்ந்து கவனம் செலுத்துறதுன்னா அதுல இருக்கக்கூடிய அந்த ஃப்ராடுலன்ஸ் அப்படியே கண்டுபிடிச்சிட்டு இருக்கலாம் செய்யற. இல்ல, ஒரு கேள்விகள் குற்றச்சாட்டுகளை வைக்கும்போது ஆதாரத்தை கொடுக்க வேண்டியது இல்ல, நாங்க நேர்மையான முறையில நடத்திருக்கோம், ஆதாரத்தை கொடுக்க வேண்டியது தேர்தல் ஆணையம் தான். தேர்தல் ஆணையம் தான். இல்ல நீங்க ஆதாரத்தை கொடுங்கன்னு சொல்லுவது நம்மளா போய் இவிஎம் மிஷின் வச்சு எலெக்ஷன் நடத்துறது கிடையாது. அது ஏன் ஒரு இடத்துல கூட இவ்வளவு குற்றச்சாட்டுகள் வச்சும் ஒரு இடத்துல கூட அதுதான் சொல்ல வர. இந்த நீதிமன்றம், இந்த தேர்தல் ஆணையம், இப்ப இருக்கக்கூடிய அரசு, இவங்கெல்லாம் ஆல்மோஸ்ட் ஹேண்ட் இன் லவ் தான். அது தேர்தல் ஆணையம் வந்துட்டு பிஜேபியினுடைய பக்கா ஏஜென்ட் அப்படின்றது 100% இதுல நிரூபிக்கப்பட்டு விட்டது. ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு பிசிக்கல் டேட்டா அப்படி இருக்கு, புரியுதுங்களா? அப்ப அவங்க பிரிண்ட் பண்ணி கொடுத்த காகிதத்தை வச்சுட்டு தானே தேர்தல் நடத்துறாங்க ஒரு பூத்துலையும். இதை ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ இந்த இடத்துலதான் ராகுல் காந்தி போட்ட குண்டு இவங்கெல்லாம் அதிர்ந்து போய் கிடக்குறாங்க. சோ பிஜேபிக்காரன் எந்த பாசுறான்னா கடைசியில் அவன் தலையில தான் அது விடிய போகுது. பிஜேபிக்கு நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், இந்த நாடு முழுவதும் 10% ஆதரவு கூட கிடையாது. தமிழ்நாட்டில் 5%, கர்நாடகாவில் 10%, அவ்வளவுதான். உத்தரப்பிரதேசத்துல அது மேபி 12% இருக்கலாம், அவ்வளவுதான். இவங்க என்ன பண்ணாங்கன்னு இவங்களுக்கு ஆதரவு இருக்கும், சொல்லுங்க பாப்போம். இந்த கேள்வி நான் 2019 எழுதின புத்தகத்திலே நான் சொல்லிட்டேன். புரியுதுங்களா? பெரிய அயோக்கியங்க அவங்க. அவங்களோட சேர்ந்து தேர்தல் ஆணையம் ஒரு அதனாலதான் தேர்தல் ஆணையர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கான அந்த குழு பேனல், அதுல வந்துட்டு உச்சநீதிமன்ற நீதிபதி, பிரதமர், எதிர்கட்சி தலைவர் 3 பேர் வச்சதை உடனே சட்டத்தை அமெண்ட் பண்ணி உச்சநீதிமன்ற நீதிபதி அந்த இடத்துல ஒரு மினிஸ்டர் போட்டுக்கிட்டாரு. சோ இப்ப மோடி, அமித்ஷாவும் யாரு தீர்மானிக்கிறாங்களோ அவங்க வந்துருவாங்க. ராகுல் காந்தியால ஒன்றும் பண்ண முடியாது. தெரியுதுங்களா? இல்ல, காங்கிரஸ் சில இடங்கள்ல எங்க உரக்க குரல் கொடுத்து நியாயத்தை நிலைநாட்ட வேண்டிய இடத்துல பல நேரங்கள்ல மௌனம் காத்து காலதாமதமாக பேசுறத பார்க்க முடியுதுல. இப்ப இந்த குழுவிலேயே உச்சநீதிமன்ற நீதிபதி நீக்கும் போதே வலுவாக அங்க குரல் கொடுத்து போராடி அந்த இடத்துல நீக்க முடியாம பண்ணிருக்கணும்ல. இல்ல, அவங்களுக்கு மெஜாரிட்டி இல்ல, பெரும்பான்மை இல்ல நாடாளுமன்றத்துல. எப்படி அவங்க சட்ட திருத்தத்தை வந்துட்டு தடுக்க முடியும்? அவங்க பாஜக கிட்ட தானே பெரும்பான்மை இருக்கு. 292 தொகுதி, 93 தொகுதி அவங்க கிட்ட தானே இருக்கு. எப்படி மாத்த முடியும்? மாத்த முடியாது, அது வேற கதை. ஆனா அவங்க குரல் கொடுத்தாங்க, போராடினாங்க. அது எனக்கு நாடாளுமன்றத்துல போராடினாங்க. அது வரும். இங்க விட என்னன்னா, ஒரு இண்டிபெண்டன்ட் இன்ஸ்டிடியூஷனா இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் உள்ளபடியே நேர்மையா செயலாற்றியதா இல்லையா? இல்லைன்றது அத்தாட்சி தான் இது. இவ்வாறு எப்படி சேர்க்கப்பட்டது, யாரு சேர்த்தது? இதெல்லாம் கம்ப்யூட்டர்ல நீங்க எங்க உட்காந்து சேர்த்தீங்கனாலும் அந்த அடையாளம் தெரிஞ்சு போயிடும். எங்க சேர்த்தது சொல்லு. கர்நாடகாவில் உட்காந்து தானே பண்ணாங்க, பெங்களூர்ல உட்காந்து தானே பண்ணாங்க. அப்ப அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லையே. அதான் நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப என்ன பண்ணுது இந்த தேர்தல் ஆணையம்? தனது
கையால் நடைபெற்ற தனது ஒப்புதலோடு நடந்த மோசடியை மறைக்க பார்க்கிறது. இதுதான் முக்கியம். எவ்வளவு பெரிய மோசடி பாருங்க. 2024 தேர்தல் அத நம்ம இந்த மாதிரியான போர்ஜரி வேலையெல்லாம் அதுல நடந்திருந்தா இன்னைக்கு ஆட்சியாளர்களே மாறி இருப்பாங்க கண்டிப்பா. இல்ல இப்ப இதெல்லாம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா போதும். இப்போ இன்னைக்கு அத்தால கூட பாத்தீங்கன்னா KC வேணுகோபால், காங்கிரஸ் கட்சியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர், அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க குறைஞ்ச வாக்கு வித்தியாசத்துல தோத்த 48 தொகுதியை நான் இந்த மாதிரி ஒரு ஆய்வுக்கு உட்படுத்த போறேன்ட்டாங்க. மிகச்சரி. இந்த மாதிரி நாடு முழுவதும் எந்தெந்த கட்சிக்கு பாரதிய ஜனதா கிட்ட குறைஞ்ச வாக்கு வித்தியாசத்தில் தோத்துதோ அந்த இடத்துல அவங்க ஆராய்ச்சாங்கன்னா போறோம். மேபி அது ஒரு 3-4 மாசம் 5-6 மாசம் ஆகும். பண்ணாங்கன்னா போதும், பெரிய அளவுக்கான ஃப்ராடுலன்ஸை கண்டுபிடிச்சிடலாம். முதல்ல இவிஎம்ல ஆரம்பிக்கிறானுங்க ஃப்ராடுலன்ஸை. அதுக்கேற்ற மாதிரி சட்டத்துல எல்லாம் திருத்தம் பண்ணுது இந்த தேர்தல் ஆணையம். இப்ப பாத்தீங்கன்னா அப்புறம் பார்த்தா வாக்காளர் இதுல பண்றாங்க. இதெல்லாம் பண்ணது யாருன்னா பிஜேபியினுடைய பன்னா பிரமுக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிஜேபி RSS காரங்க தான் பண்ணாங்க. இதை ராகுல் காந்தி சொல்ல, நான் அப்போ தெரிஞ்சு சொல்லிட்டு இருக்கிறேன். பன்னா பிரமுக்ஸ் தான் பண்றாங்க. அவங்க என்ன இதுக்குன்னு நியமிக்கப்பட்டவங்க. ஒரு வீட்டுக்குள்ளேயும் போய் இந்த வீடு நம்மளுக்கு ஓட்டு போடுமா இல்லையான்றதை கண்டுபிடிச்சு அந்த லிஸ்ட்டை தயாரிச்சு கொடுக்க, அதை வேற ஒரு குழு போய் இந்த நேர்பாப் அப்படின்ற இந்த போர்ட்டல்ல போய் அழிச்சுட்டு வந்துட வேண்டியது. அவ்வளவு யாருக்கும் தெரியாது. இப்ப நீதிமன்றத்திலே அவங்க 65 லட்சம் பேருடைய பெயர்களை வெளியிட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உச்ச நீதிமன்றம் அடுத்து என்ன ஸ்டெப் எடுப்பாங்க? ஏன்னா இது இப்படியே விட முடியாது இல்லையா அவங்க. அதாவது தேர்தல் நடைமுறை அப்படின்றது, எலக்டோரல் ப்ராசஸ் அப்படின்றது வெளிப்படை தன்மையோடு இருக்க வேண்டும் அப்படின்றது பொதுவான ஜனநாயக நியதி. அது என்ன சொல்லுது, நான் சட்ட திருத்தம் பண்ணிட்டு இருக்கேன் பல இடங்கள்ல. சட்ட திருத்தம் பண்ணிட்டு அதுக்கு தன்னுடைய செயல்களை பாதுகாத்துக்குது. இது என்ன பண்ணோம்னா, ஏன் அதை பண்ண அப்படின்னு கொடுக்க முடியாது ஏன் சொல்றேன்னா, உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிச்சு, 26ஆம் தேதி கடந்த 26ஆம் தேதி அந்த வழக்கு விசாரணையில, பீகார் SIR வழக்கு விசாரணையில செத்து போயிட்டான்னு அவன் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கான்ல, அது ஒரு 15 பேரை உயிரோடு இருக்கிறாங்கன்னு சொல்லி நிரூபி மொத்த SIR நான் கேன்சல் பண்ணிட்டேன்னு. இதனாலதான் தேர்தல் ஆணையம் சொல்றான் நான் கொடுக்க வேண்டியது இல்லைன்றான். என்னை கூட்டு வெளிப்பட்டுடும். இங்கேயோ போலி வாக்காளர்களை சேர்க்கிறான், அங்கேயோ இருக்கிற வாக்காளர்களை சாவடிச்சிருக்கிறான். சோ இதை நிரூபிச்சிட்டாங்கன்னா என்ன ஆவறது? தேர்தல் ஆணையத்தினுடைய முகத்துல சுத்தமா கிழிஞ்சு போயிடும். இதுதான் காரணம். சோ முடியாதுன்றான். அப்ப தேர்தல் ஆணையம் என்ன கேட்கணும்னா, நீ பண்ணதை நான் எப்படி சரிபார்ப்பேன்? நீ வெளியிட மாட்டேன்னா நீ பண்ணதை நான் எப்படி சரிபார்ப்பேன்? நான் இருக்கிறேன்னா இல்லையான்றது நான் எப்படி தெரிஞ்சுக்குவேன்? மின்னணு வாக்காளர் அடையாளங்களை வெளியிடுறதுல என்ன பிரச்சனை? ஏன் வெளியிட மறுக்கிறாங்க? இல்ல அது வெளியிட்டா எல்லாரும் பார்ப்பாங்க, எல்லாரும் கண்டுபிடிப்பாங்க. ஒருத்தர் இப்போ காங்கிரஸ் மட்டும் செஞ்சிச்சு 6 மாச காலம். இப்ப நான்ல பாத்தீங்கன்னா 2019 இப்படிலாம் இல்ல, எல்லாம் தேர்தல் ஆணையத்திலிருந்து எடுத்து தரவுகளை வச்சுதான் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கீங்க. உட்காந்துட்டு தேர்தல் ஆணையத்திலிருந்து தான் ஒருத்தர் தரவுகளையும் நான் எடுப்பேன். எடுத்து கூட்டி கழிச்சு எல்லாத்தையும் போட்டுதான் நான் பண்ணேன். சம பண்ணி போட்டேன். சட்டப்பேரவையில் எவ்வளவு வாங்கினாங்க, மக்களவையில் எவ்வளவு சேர்த்து வாங்கினாங்க, எப்படி இது சாத்தியம் அப்படின்றதெல்லாம் இது பண்ணியிருக்கேன். அப்போ இது எலக்ட்ரானிக்ஸ்ல இல்லாத, அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, 2024 பூத் வைஸ் போட ஆரம்பிச்சிட்டான். சட்டப்பேரவை வைஸ் தான் போடணும், பூத் வைஸ் போட ஆரம்பிச்சான். ஒரு சட்டப்பேரவையில 300 பூத் இருக்குது. யார் உட்காந்து கூட்டுறது? திருடனுங்க பாருங்க. இப்ப திருடுதனை தெரியுதா? தேர்தல் ஆணையம் எவ்வளவு பெரிய திருடன்ட்டு தெரியுதா? தொகுதி வைஸ் தானே நீ போடணும். நீ தான் தேர்தல் நடக்கிற அன்னைக்கே 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை சொல்றல்ல, இவ்வளவு வாக்குப்பதிவு வச்சு எண்ட் ஆஃப் த டே எல்லாத்தையும் சேர்த்து நீ சொல்ல போற. ஓரிரு இடங்கள்ல இருந்து வராது இருக்கலாம், ரிமோட் ஏரியால இருந்து, அதை நீ மறுநாள் கத்தல சேர்த்து சொல்லணும். 3 நாளைக்கு அப்புறம் சேர்த்து சொல்றான், 4 நாளைக்கு அப்புறம் சொல்றான், கடைசி கட்டத்தை 7 நாளைக்கு அப்புறம் சொல்றான், கூட்டி கேட்டு சொல்றான். அப்படி கூட்டி சொன்னாங்க 4,65,00,000 வாக்குகள் கூடுதலா போயிருக்குது கவுண்டிங்க்கு. நீதிமன்றங்கள் பல நேரங்கள்ல தாமாக முன் பல விஷயங்களை வழக்குகளா விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஆனா இந்த MP எலெக்ஷன்லயும் சரி, பல சட்டமன்ற தேர்தல்கள்லயும் சரி, அந்த 5 மணிக்கு மேல பல லட்சம் வாக்குகள் பதிவானத குற்றச்சாட்டுகளா பல நேரங்கள்ல வைக்கப்பட்டிருக்கு. ராகுல் காந்தி அவர்களும் வச்சிருக்காரு. ஏன் இதையெல்லாம் தாமாக முன் இல்ல, அது குஜராத்ல நடந்தது. 20% ஓட்டு 5 மணிக்கு மேல அடியேன்னு அடிச்சுட்டாங்க. மத்த இடங்கள்ல எல்லாம் 5 மணிக்கு மேல நிறைய போலாச்சு தேர்தல் ஆணையம் சொன்னதை ராகுல் காந்தி மறுத்திருக்கிறார். அப்படிலாம் கிடையாதுன்னு இருக்காரு.
அப்போ அது அந்த இது கொடு, சிசிடிவி ஃபுட்டேஜை கொடு அப்படின்ட்டு இருக்காரு. ம். அதான் எனக்கு 45 நாளே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. திருட்டுத்தனம் புரியுதுங்களா? இப்போ ஒரு கொலை நடந்துச்சு, அந்த இடத்துல போலீஸ்காரன் போடுறான், எத்தனை மணிக்கு கொலை நடந்துச்சுன்னா 4 to 5 அந்த நேரத்தில் நடந்ததுங்க அப்படின்னு. நீங்கள் அங்கே இருக்கிற அதுக்கு நேராக இருக்கக்கூடிய கேமரா நீங்கள் போய் பார்க்குறீங்க, அவருடைய பிரிண்ட்ல பண்ண 4 to 5 இருக்கிறது இல்லை. அது மட்டும் டெலீட் ஆயிருக்கும். அப்போ என்ன அர்த்தம்? அப்போ என்ன அர்த்தம்? அந்த கிரிமினல் வேலை இங்கே இருந்தால் நடந்திருக்குன்னு தானே அர்த்தம். அதான், வேற ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி ஒன்றும் இல்லை. விவிபேட்டில் பிரிண்ட் அவுட் ஆகிட்டு வருது, அது தெர்மல் பிரிண்டிங்னு சொல்கிறான். ட்ரான் அடிக்குதுல, தெர்மல் பிரிண்டிங். அது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது உதுந்துரும், நிற்காது. எப்படி செய்யற பாருங்க தேர்தல் ஆணையம். பெரிய மோசடிக்காரன், பெரிய இன்னைக்கு நேரத்தில் 1999 இந்த மோசடி அரங்கேற்றிட்டு இருக்கிறான். இங்க ஐஐடியில் ஒருத்தர் தான் டைரக்டரா ஒரு பாப்பான், அவன் தான் ஆரம்பிச்சான் இதை. நான் எல்லாத்தையும் எழுதியிருக்கேன். இது என்ன அப்படின்னம்னா, மக்களுடைய வாக்குரிமை ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தும். ஏற்படுத்த விடாம ஒரு ஆட்சி தங்களுக்கு சாதகமான ஒரு ஆட்சி ஏற்பட்டுட்ட உடனே அதை அப்படியே தக்க வச்சிடுறது. அதான் 3வது முறையா இவர் வந்து பிரதமர் ஆகுறாரு. எதுவுமே தெரியாதவர். மேகம் மூட்டை இருக்குது, இப்ப போயிட்டு குண்டு வேசுனா எதிரிக்கு தெரியாது, ராடரை பத்தி தெரியாது. இந்த ஆளு மோடி சொல்றாரு, மக்களுக்கு எல்லாம் கூட்டி, பள்ளி மாணவர்கள் எல்லாம் கூட்டி பேசுறாரு. கிளைமேட் சேஞ்சுனா என்னன்னு தெரியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாரு. எல்லாம் பிரதமர் பேச போறாரு கேட்டுட்டு இருக்காங்க. அதாவது வெயில் காலத்துக்கு நம்ம ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிறோம், குளிர்காலத்துக்கு வேற ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிறோம் இல்லையா? அன்னைக்கே அந்த ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் காரி துப்பிட்டுதுங்க. நாட்டுக்கு இன்னும் அந்த அறிவு எட்டலை. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம். இவர் படித்த சர்டிஃபிகேட்ல பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ஐ என்னென்னவோ இருக்கும். இவர் படித்த சப்ஜெக்ட் உலகத்திலே யாரும் டீச் பண்ணுங்க. இங்கே இருக்கக்கூடிய பத்திரிகைகளும் ஊடகங்களும் சில ஊடக வாயாடிகளும் பேசிட்டு இருக்கிறாங்க, சிறந்த பிரதமர், உலகமே உலக தலைவர். ஒருத்தருமே பாராட்டல, ஒருத்தருமே சப்போர்ட்டுக்கு வரல. சிந்தூர் ஆபரேஷனுக்கு வந்தாங்களா? பக்கத்தில் இருக்க ஸ்ரீலங்கா கூட வரல, அந்தாண்ட இருக்கக்கூடிய நேபாள் வரல, பக்கத்தில் இருக்கக்கூடிய பங்களாதேஷ் வரல. இவ்வளவுதான். அப்போ உலகத்துக்கு பொறுத்து ஒரு விடயம், நம்ம நாட்டு பள்ளி குழந்தைகளுக்கு தெரிஞ்ச விஷயம் நம்ம நாட்டு மக்களுக்கு தெரியலன்னா என்ன சொல்றது? மக்களுக்கும் தெரியுது, அதான் மக்களோட முடிவை தான் மாற்றிடுறாங்களே. அதான் சொல்ல வரேன், அது புரிஞ்சுக்கணும் இல்ல. இப்ப நம்மளா 2019 புத்தகம் எழுதி பேசாத பேச்சு இல்லை. நான் சொல்ல வர்றது என்னன்னா, மக்கள்கிட்ட நான் எல்லாரும் சொல்லல, பாவம் உடைக்கிறாங்க, போறாங்க, வர்றாங்க, அவங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்குது. உங்க உட்பட நான் சொல்ல வரேன். திருமணமானவர்கள் அவங்களுக்கு இந்த படிக்கிறாங்கல்ல பசங்க, +2க்கு அப்புறம் டிகிரி படிக்கிறாங்கல்ல, டிகிரி படிக்கும் போது அவங்களுக்கு வந்து ஒரு தொழில்நுட்ப ரீதியான அறிவு வரும், கிடைக்கும். அதுலேருந்து அவங்க எல்லாத்தையுமே பார்த்துடலாம். பொதுவாக அந்த ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படித்தவங்க அவங்க ஒருபோதும் இதுக்கு எதிராக திரளவே இல்லை. அதான் அந்த நாட்டினுடைய பின்னடைவுக்கு ஒரே காரணம். இந்த ஐடி படித்தவங்க, வேலை செய்கிறவங்க இதை பற்றி கண்டுகொள்ளாமல், அவனுக்கு நல்லா தெரியும் இது ஒரு ஃபேக்கிங், வந்து ஃபேக் பண்ணலாம், ஹேக் பண்ணலாம் அப்படின்னு நல்லா தெரியும். எலன் மஸ்க் அவர்களுமே சொல்லியிருக்காரு, கண்டிப்பா இவிஎம் மிஷினை அசால்ட்டா ஹேக் பண்ணலாம். கப்பாட்டு சொல்லிட்டாங்க, உலகத்துல இருக்க எல்லாரும் சொல்லிட்டாங்க. இதை வச்சு ஏன்டா நீ தேர்தல் நடத்துறன்னு ஜாப்பனீஸ் இன்ஜினியர் கேட்ட போது, ஆர் யூ மேட்? இதை ஹேக் பண்ணலான்னு உனக்கு தெரியாதா? அப்படி சுப்பிரமணிய சாமியை பார்த்து அந்த இன்ஜினியர் கேட்டான் ஜப்பான்ல. அந்த பேட்டி இன்னும் இருக்கு இணையதளத்துல. எதுக்கு சொல்றேன்னா, எல்லாருக்கும் எல்லாம் தெரியும், ஆனா இந்தியாவில் தெரிஞ்சதையே போட்டு ஏமாத்தலாம். எப்படி இருக்கு பாருங்க, இது ப்ராப்ளம். தந்தை மகன் மோதல் வெளியில தெரிஞ்சு ஒரு கட்சியில நடந்துட்டு இருக்கு, வெளியில தெரியாம ஒரு கட்சியிலயும் நடந்துகிட்டு இருக்கு. அது வெளியில தெரியும் போது நம்ம அபிஷியலா பேசலாம் அப்படிங்கறது. பாமகவுல பொதுக்குழு அவர் நடத்தியிருக்காரு, பூம்புகார் மாநாடுன்னு ராமதாஸ் அவர்கள் நடத்தியிருக்காரு. ரெண்டுலையுமே பேசியிருக்காங்க. தனிப்பட்ட தாக்குதல்கள் எல்லாமே இந்த முறை வந்து கடந்து போயிருக்கு. முன்னாடி நம்ம அந்த விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி, உங்களுடைய இத்தனை ஆண்டுகால எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒரு கட்சியில அந்த பிளவு மோதல் அதிமுகல பல வருஷமா நடந்துகிட்டு இருக்கு. அந்த ஒற்றை தலைமையில ஆரம்பிச்சு நீதிமன்றம் போய் இப்ப வரைக்கும் போயிட்டு இருக்கு. ஆனாலும் இந்த பாமக விஷயத்துல நீதிபதி அவர்கள் தலையிட்டு நான் தீர்த்து வைக்கிறேன் வாங்கன்னு அழைச்சு, மறுநாள் நடக்க இருந்த பொதுக்குழுவிற்கு உடனே உத்தரவு பிறப்பிச்சு பொதுக்குழுவும் சக்சஸ்ஃபுல்லா நடந்துருச்சு. உங்களுடைய வரலாற்றிலேயே அடிப்படையிலேயே ஒரு கட்சி, ஒரு ஜனநாயக அரசியல்ல ஒரு கட்சி வந்துட்டு என்னன்னா,
அந்த கட்சிக்குள்ள ஒரு கலெக்டிவ் டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் இருக்குதா, கூட்டு முடிவெடுக்கக்கூடிய அந்த வரையறை, அந்த அந்த போக்கு இருக்கான்னு பார்க்கணும். இல்லை அப்படின்னோம்னா அது ஒரு ஜனநாயக கட்சியே கிடையாது. ஸோ ராமதாஸ் அப்படிதான் நடத்திட்டு வந்திருக்கிறாரு, அந்த கட்சி அப்படிதான் நடத்தி வந்திருக்காரு. ஆமா, கண்டிப்பா. அது அப்ப அது தப்பு. நீங்க வந்துட்டு நியமிக்கிறீங்க உங்க பிள்ளை தலைவர். கட்சி வேணும் அப்படின்னா நீ குடு, உன் பதவியை குடு, அவரு குடுக்கணும்னு வாங்கி குடுக்கறதெல்லாம். நீங்க வந்துட்டு உங்க பிள்ளைய தலைவரா நியமிக்கிறீங்க. உங்க பிள்ளைய விட இப்போ அன்புமணி கேட்கிறாரு, முகுந்தனுக்கு என்ன அனுபவம் இருக்குது, அவனுக்கு ஏன் கொடுக்குறான்ட்டு. எந்த அனுபவத்துல உன்ன வந்துட்டு உங்க அப்பா தலைவர் ஆக்கினாரு? அப்ப பாருங்க, அந்த கேள்வி அந்த கட்சியில இடவே இல்லை பாருங்க. ராமதாஸ் சொல்ல மாட்டாரு, ஏன்னா அது அவர் பண்ண தவறு. இப்ப சொல்றாரு பண்ணிட்டேன், அதுவும் சொன்னவர். அவர் என்ன பண்றாரு, தலைவர் ஆயிட்ட உடனே ஒரு தேர்தலை நிற்கிறாரு, சென்ட்ரல் மினிஸ்டர் போறாரு, கேபினட் மினிஸ்டர் வாங்கிக்கிறாரு. வாங்கிட்டு பாத்தீங்கன்னா அந்த மக்கள் நல்வாழ்வுத்துறை வெல்ஃபேர் இது வாங்குறாரு. வாங்கிட்டு அதுல மாத்திரையிலேருந்து அப்ரூவல் வாங்குறதுலேருந்து லெஃப்ட் அண்ட் ரைட் அண்ட் சென்டர் ஃபுல்லா பணம் கொட்டுன்னு கொட்டுச்சு எடுத்துட்டு வந்தார். அந்த பண பலத்தை வச்சு அவர் அரசியலுடைய தலைமையை கேப்சர் பண்ண பார்க்குறாரு. இந்த அரசியல் தலைமையை தன்னுடைய நிதி பலத்தை வச்சு கேப்சர் பண்றதுக்கு அன்புமணி எடுத்த நடவடிக்கைக்கும் அதற்கு எதிராக திரு ராமதாஸ் அவர்கள் எடுத்த எதிர் நடவடிக்கைக்கும் உங்களோட பிரச்சனை தான் பாமக பிரச்சனையே, வேற எதுவுமே கிடையாது. நேற்றைக்கு பூம்புகார் மாநாட்டுல பேசும்போது சொல்றாங்க, மொத்த நிதியும் அவங்க கிட்டதான் இருக்கு, இங்க நிதி இல்ல அப்படிங்கறது ஓப்பனாவே, நிதி ஃபுல்லா எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு கூட மேடையிலேயே பேசுறாங்க. நான் தான் கேக்குறேன், நிதியை வந்துட்டு எப்ப நீங்க வந்துட்டு அப்பா புள்ள 2 பேரும் தானே நீங்க ஹேண்டில் பண்ணீங்க, தப்பு இல்ல அதெல்லாம். முதல்ல எல்லா வழிமுறையும் எங்க தப்பா போகுது அப்படின்னோம்னா, ஒரு கட்சியினுடைய நிதி சேர்க்கை அதை வந்துட்டு எவ்வாறு செலவிடப்படுகிறது, எப்படி பயன்படுத்தப்படுகிறது அப்படின்றதுதான். இது எல்லா கட்சியிலுமே குளறுபடிகள் உண்டு. குடும்பத்துக்குள்ளேயே தான் அது நடந்திருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். அவங்க 2 பேர் தான், வேற என்ன குடும்பம், அவங்க 2 பேர் தான். அதனாலதான் அது பிரச்சனையா வந்துச்சு. அதனாலதான் மெல்லவும் முடியாது, விடுங்கவும் முடியாம அவங்க இருக்கிறாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு ஜனநாயக அரசியல்ல இப்படிப்பட்ட கட்சிகள் வந்துட்டு, இப்போ ராமதாஸ் ஐயாருடைய போராட்டம், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இருப்பு எல்லாத்துக்குமே ஒரு அர்த்தம் உண்டு, ஒரு அடிப்படை உண்டு, எல்லாமே ரைட்டு. ஆனா நீங்க அதை தாண்டி தானே இதெல்லாம் பண்ணிருக்கீங்க. அப்ப அந்த அழிவு பாதையை கொண்டு போற வேலையை நீங்க தான் செஞ்சிருக்கீங்க. பிள்ளைய கொண்டு வர்றது, பிள்ளைய ப்ரமோட் பண்றது, யாரா இருந்தாலும் சரி, பிள்ளைய ப்ரமோட் பண்ணவங்கலாம் கண்டிப்பாக செஞ்சுதான் ஆகணும். ஏன்னா இது தப்பான ஒரு செயல்முறை. உன் கட்சியில இப்ப ராமதாஸுக்கு அடுத்தபடியா யார் நல்லா இந்த தீவிரமான செயல்பாட்டாளர், அவர் மணி இல்லையா? அந்த மணியை வந்துட்டு விட்டாங்களே, அவருடைய பையனை வந்துட்டு இளைஞர் இதுக்கு போட்டத உடனே ராமதாஸனுடைய அன்புமணி ராமதாஸ் கண்டிச்சார்ன்றதை தூக்கிட்டாங்க, உடனே ராஜினாமா பண்ண சொல்லிட்டாங்க. அப்ப அது எப்படி சரியா வரும்? அது ஒரு கட்சியா அது? ஆனா அவ்வளவு தூரம் ஒரு சட்டமன்ற கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ஒருத்தருக்கே வந்துட்டு இவருக்கு அகாமடேட் பண்றதுக்காக தலைவர் பொறுப்புல இருந்து அவர் இறங்குறாரு. குடுக்கணும் போது குடுக்கணும், உட்காரும் போது உட்காரணும். என்னாச்சு? அப்போ இந்த கட்சியை நீங்களே தப்பா நிர்ணயிச்சிட்டீங்க. அதாவது நீங்களே தப்பா பிள்ளைய வளர்த்துட்டீங்க. அப்புறம் என்ன பண்றது? ஒன்றும் பண்ண முடியாது. அதனால மற்ற எல்லாத்தையும் சுத்தி சுத்தி விவாதிக்கிறதெல்லாம் வேஸ்ட். இப்போ ராமதாஸ் ஐயாவுக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கு உண்மை, அது அன்புமணி கிடையாது தெரியும். ராமதாஸ் ஐயாவுக்கு அரசியல் நல்லா தெரியும், அது அன்புமணிக்கு சுத்தமா தெரியாது, அதுவும் தெரியும். ராமதாஸ் ஐயா அந்த மக்களுக்காக ஏதாவது செய்ய நினைக்கிறாரு, அதுவும் தெரியும். அன்புமணி வந்துட்டு கார்பரேட் அரசியல்வாதி, அவர் வந்துட்டு பிஜேபி ஆளு, அதுவும் தெரியும். ஆனா என்ன பண்ண முடியும்? என்ன இதெல்லாம் வெளிப்படையா பேச முடியுமா அந்த மாதிரி உங்களால? அவ்வளவுதான். அப்புறம் அந்த கட்சியை பத்தி நம்ப வந்துச்சு நம்மளுக்கிட்ட இருக்கு. இப்போ மக்கள் அவங்க நம்பணும், அவங்கள நம்பி போடுறாங்களா இல்லையா? இல்ல அந்த கட்சி அப்படியே பிசில் அவுட் ஆகி ஒன்றும் இல்லாத போயிடுவான், அதான் பொறுத்துருக்கோம். ஓகே, அன்புமணி அவர்கள் அந்த பொதுக்குழுவில் பேசும்போது திமுக ஆட்சி வந்து எல்லா வகையிலும் மோசமான ஆட்சி, திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புறதா நம்மளுடைய ஒற்றை நோக்கம். அன்புமணி அவர்களே, உங்களால ஒரு சீட்டு ஜெயிக்க முடியுமா? உங்களாலையும் பிஜேபியாலையும் தனிச்சு நின்று ஒரே ஒரு எம்எல்ஏ சீட்டு ஜெயிக்க முடியுமா? அதை முதல்ல சொல்லிட்டு அப்புறம் திமுக வீட்டுக்கு அனுப்புவோம், காட்டுக்கு அனுப்புவோம், ஸ்டாலினை வந்துட்டு விண்வெளிக்கு அனுப்புவோம் அப்படின்றதுல அப்புறம் சொல்லுங்க. முதல்ல உங்களால ஜெயிக்க முடியுமா? நீங்க செலவு பண்ணாத பணமா உங்க மனைவி போட்டியிட்ட தருமபுரி தொகுதியில என்னாச்சு? பிஜேபியில இருந்துட்டு முட்டு கொடுத்தாங்க, எவ்வளவோ பண்ணீங்க, உங்க ஜாதியினுடைய ஸ்ட்ரென்த்தை நம்பிதான் நீங்க போனீங்க, ஜெயிச்சிட்டீங்களா? முடியல. அவ்வளவுதான் உங்களுடைய. நீங்க ஜெயிச்சிங்களா? இவ்வளவுதான் நீங்க. அதனால நீங்க வந்துட்டு இதெல்லாம் பத்தி சொல்லாதீங்க. மக்கள் பொருட்படுத்தணும்ல. இப்போ எடப்பாடி பழனிசாமி சொல்றாருன்னா அவர் அஇஅதிமுக கட்சியுடைய பொதுச் செயலர்.
எதிர்க்கட்சி தலைவர். எதிர்கட்சி தலைவர். அவர் கதையே இங்க காத்துல பறக்குது. அவர் சொல்லலாம், வீட்டுக்கு அனுப்புவதே ஒரே நோக்கம் அப்படின்னு அவர் சொல்லலாம். அவ்வளவுதான். நீங்க விஜய் நீங்க எல்லாம் சொல்றதெல்லாம் என்ன அப்படின்னா பேய் கதை. அதனால தயவு செஞ்சு இதெல்லாம் சொல்லாதீங்க மக்கள் மத்தியில. உங்களுடைய மரியாதை ஏற்கனவே இல்லை, இன்னும் குறைஞ்சு போயிடும். இல்ல அந்த இதுல வந்து இவர் திமுகவுக்கு எதிரா பேசுறாரு, தொடர்ந்து பாஜக அதிமுகவோட தான் அதான் அவருடைய எஜெண்டா வந்துட்டு பிஜேபி எஜெண்டா தான். 200% வெளிப்படையா தெரிஞ்சிருச்சு. இந்த ராமதாஸ் அவர்கள் நடத்திய அந்த பூம்புகார் மாநாட்டுல என்னுடைய நண்பர் கலைஞர் வந்து 20% இடஒதுக்கீடு அளித்தார். 10.5% உள் ஒதுக்கீட்டை முதல்வர் மு க ஸ்டாலின் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவதில் முதல்வருக்கு ஏன் தயக்கம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சாஃப்ட் கார்னரா தான் அவர் பேசியிருக்காரு அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. அப்போ இதுல வந்து நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கலாம்ல, பாஜகவோட போறதுல ராமதாஸ் அவர்களுக்கு விருப்பம் இல்லை, அந்த ஒரு பிரச்சனையும் இது உள்ள ஓடிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம தெளிவா தெரிஞ்சுக்க முடியுது. இல்ல இப்போ 10.5 விழுக்காடு அப்படின்றது வந்துட்டு அப்பாவும் சரி பிள்ளையும் சரி ஏமாத்துறாங்க. 10.5% வன்னியர்களுக்கு தனி ஒதுக்கீடு கொடுக்கப்பட்டது. நீதிமன்றத்துக்கு இந்த சமூக நீதி கூட்டவை போச்சு. அதுல நானும் ஒரு அங்கம். அடிபட்டுச்சா இல்லையா? என்ன சொல்லி அடிச்சாங்க? சாதிவாரி கணக்கு. அந்த நீங்க பயன்படுத்தக்கூடிய அந்த தரவுகள் வந்துட்டு பழசு. புதிய தரவுகள் வேணும். புதிய தரவுகள் வேணும்னா புதுசா கணக்கெடுப்பு நடத்தணும். அது பிஜேபி தான் வந்துட்டு பண்ணணும், மோடி அரசு தான் பண்ணணும். இல்ல இங்க இருக்கக்கூடிய தமிழக அரசு ஒரு கணக்கெடுப்பு செய்யணும். அந்த கணக்கெடுப்பு வந்துட்டு அந்த சீர்பரப்பினருக்கு பண்றதானே இவர் எதிர்த்து வந்தார், உள்ள வந்தாரு, ராமதாஸ் உள்ள வந்தாரு. சீர்பரப்பினருக்கு வந்துட்டு பண்றதுக்கு, அந்த சர்வே பண்றதுக்கு எதிராக தான் இவரே உள்ள பூந்தார். அதனால தான் எல்லாமே குழப்படியாச்சு. ஸோ இதுல ஸ்டாலின் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆனா ஒண்ணு சொல்லலாம், தமிழக அரசு இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு சொல்லலாம். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் தான் நீங்க 10.5 பத்தி எல்லாம் பேச முடியும். ஆனா நீங்க 3 பத்தியும் பேசுறீங்க இப்பவே, அது தப்பு. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசும்போது நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அந்த பொதுக்குழு லைவ் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப வந்து கண்ணீர் விடுற மாதிரி தான் அவருடைய பேச்சு இருந்துச்சு. யாரை எதிர்த்து இந்த நீதியை வாங்கியிருக்கோம், கோர்ட்ல போய் வெற்றி பெற்றப்போ எனக்கு வந்து அதுல சந்தோஷமே இல்லை, அவரை எதிர்த்து இந்த நீதியை வாங்கியிருக்கமே, இப்படி ஒரு சூழ்நிலை வரணுமா அப்படின்லாம் வந்து பேசியிருக்காரு. அவ்வளவு கசிந்துருக்குறல்ல, எப்படி நீங்க முடிவு எடுத்தீங்க பாஜகவுக்கு போறதுக்கு? ஆகஸ்ட் அடுத்த வருஷம் வரைக்கும் நான் தான் தலைவர், இந்த பொறுப்புல தொடருவேன் அப்படிங்கறதையும் தீர்மானமா நிறைவேற்றிருக்காங்களே. அப்புறம் ஏன் நீங்க வந்து ராமதாஸ் ஐயா அவனுடைய காலை பிடிச்சிங்க? இதுல கையெழுத்து போடுங்கன்னு ஏன் ராமதாஸ் ஐயா காலை பிடிச்சி கெச்சிருங்க? அழுதிங்களாமே நீங்களும் உங்க பொண்டாட்டியும்? ஏன் அழுதிங்க? அழுதுருக்க கூடாதுல்ல. நான் தான் தலைவர், நான் முடிவு எடுப்பேன், நீ என்னப்பா ஓரமா உட்காரு சொல்ல வேண்டியதானே. அப்போ இவர் நடிக்கிறாருன்னு தெரியுது. இது இந்த சிவாஜி வந்துட்டு போனது, சிவாஜி இங்கே தமிழனா பிறந்து வாழ்ந்துட்டு போனதுல நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய நன்மை என்னன்னா, யார் நடிச்சாலும் நம்மளுக்கு பட்டாவர்த்தனம் புரியும். யார் நடிச்சாங்கன்னாலும் இவர் நடிக்கிறாருன்றது தெரியாத நமக்கு. அதனால எல்லாம் சும்மா போயிடுச்சு. இன்னொரு விஷயமும் பேசினாரு, தொடர்ந்து என்னை வந்து அவதூறா பேசிட்டு இருக்காங்க, ஒரு தரப்பு மட்டும்தான் நான் தான் தப்பு பண்றேன், தந்தைய வந்து மீறி செயல்படுறேன் அப்படின்லாம் பேசுறாங்க. தினந்தோறும் அதை பார்த்து மன உளைச்சல் இருக்கேன், தூக்கம் இல்லை, நான் பேச ஆரம்பிச்சா அது அவருக்கு அசிங்கமாயிடும், ராமதாஸ் அவர்கள் அசிங்கப்பட்டு போயிடுவார் அப்படின்னு சொல்றாரு. அவரை பத்தி பேசுறது நமக்கு அசிங்கம். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு கட்சியாவ நீங்க செயல்பட்டீங்க, ஒரு குடும்பமா கூட நீங்க சரியா செயல்படல அப்படின்றது பட்டவர்த்தனமா தெரியுது. அப்புறம் இவங்களை பத்தி நம்ம என்ன வாதிக்கிறது? இல்ல எந்த அளவுக்கு இறங்கிட்டார் அப்படிங்கிறது அப்படிதான் போவாங்க. அது அப்படிதான் முடியும். சீரியல் மாதிரியே இருக்கும் பாருங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த சீரியல் போடுறாங்கல்ல, அது அவங்க தானே ஃபேமஸ். அதுல அந்த சீரியல் மாதிரியே அவங்களுடைய சீரியல் வந்துட்டு பாருங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல அவர் சொன்னாரு, என் மனைவியை எதிர்த்து தாயை எதிர்த்து பாட்டில தூக்கி அடிச்சான் அப்படின்னு சொன்னாரு. புரியுதுங்களா? எண்ணெயும் அடிச்சா ஆமா ஆமா வருது. அப்புறம் என்ன வந்துட்டு இது பண்ணாரு அப்படின்னு வருது. புரியுதுங்களா? எல்லாம் இன்வெஸ்டிகேஷன்ல தானே இருக்கு. அது வந்துட்டு உடனே எல்லாமே தெரியும். நம்ம பேச வேண்டாம். என்ன இது நம்மளுக்கே திறந்தாழ்ந்த ஒரு விஷயம். அவங்க பேசுறதெல்லாம் ரொம்ப சாதாரணங்க. கட்சியை கபலீகரம் பண்ண பாக்குறாரு அன்புமணி. அழுத்தம் கொடுப்பது யாருன்னு பாஜக அவங்களுக்கு பின்னாடி இருக்குது. அவங்களுக்கு என்னங்க, ஒரு கட்சியை உடைச்சு அந்த கட்சியினுடைய பலத்தை தங்களுக்கு சாதகமாக்கிக்கிறாங்க. அப்புறம் கொஞ்ச நாள்ல அப்படியே கபலீகரம் பண்ணி முழுகிட்டு, நீ வந்துரு, எதுக்கு நீ தனியா நடத்திட்டு இருக்கன்னு சொல்லுவாங்க. இப்படிதான் அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறாங்க தாங்க. இல்ல இப்ப இப்போதைய உடைய பாமகனுடைய நிலை என்ன சார்? இவர் இல்ல ஒண்ணுமே தெரியாது, நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது. அவங்களுக்கே தெரியாது நாளைக்கு என்ன பண்ண போறாங்கன்ட்டு. இவர் சொல்றாரு ராமதாஸ் நான் தான் நிர்ணயிப்பேன் அப்படிலாம் சொல்றாரு. நடக்கும் போது பாப்போம்.
சின்னமான அந்த மாம்பழ சின்னம் வந்து ராமதாஸ் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறத அறிவிப்பு வந்துச்சு தேர்தல் ஆணையத்துல. சின்ன மாங்காக்கு பெரிய மாங்காக்கு சண்டை நடக்குது, எங்க மாங்காய் வர்றது? இல்ல ஏதோ இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு, ஊர் உலகத்துல எல்லாருக்குமே தெரியும், இவ்வளவு பிளவு போயிட்டு இருக்கும்போது எப்படி ஒரு பக்கம் ஒதுக்கிட முடியுது? அதெல்லாம் முடியாது, ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் தேர்தல் ஆணையம் பாத்துக்கிறோம், அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லை. தேர்தல் ஆணையம் பாத்துக்கும் போது அது வேற ஒண்ணு. நிரூபணன்ற வரும்போது ராமதாஸ் ஐயா அவனுடைய கை ஓங்கியிருக்கும், ஏன்னா அவர் மக்கள் மத்தியில இருந்தவர். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். விஜய் தரப்புல தாவேகா தரப்புல இருந்து பாமகவோட பேச்சுவார்த்தை நடத்தப்படுது, தேமுதிகவோட பேச்சுவார்த்தை நடத்தப்படுது அப்படின்லாம் வருது. ராமதாஸ் அவர்களோ அவர் ஒரு பக்கம் தனியா இருக்காரு, அன்புமணி ராமதாஸ் அவர்களும் தனியா இருக்காரு. இந்த பிளவு ஒன்று இணையல தேர்தல் வரைக்கும் அப்படின்னா கூட யார் யாரோட போவாங்க அப்படிங்கிறது இருக்குல்ல. எல்லாம் அதாவதுங்க, விஜய் மக்களை பார்க்க வரணும், அதுக்கு மக்களுக்கு வந்துட்டு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வரணும், அவர் அந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி பேசுறாரான்றதை பார்க்கணும், இன்னும் ஒரு டயலாக் அடிக்கிறது தான் இருக்காரு பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஓபிஎஸ் என்ன பண்ண போறான்னு பார்ப்போம். ஓபிஎஸ் தனி கட்சி ஆரம்பிக்க போறாரா, இல்ல பிஎல் சந்தோஷம் சந்திக்க போறாரா, அது பார்க்கணும். இவங்க 2 பேரும் என்ன ஆக போறாங்கன்றத பார்க்கணும். அப்புறம் டிடிவி தினகரன் என்ன செய்ய போறான்னு பார்க்கணும். இது எல்லாம் பார்க்கறதுக்கு இன்னும் 2-3 மாசம் அது வேடிக்கை மட்டும் நாம பார்க்கணும், அவ்வளவு. ராமதாஸ் அவர்கள் பேசும்போது பல பேட்டிகள்ல சொல்லிட்டாரு, எந்த அரசியல் கட்சி தலைவருக்கும் நடக்காத ஒரு விஷயம் எனக்கு நடந்திருக்கு. என் வீட்டில் என் டேபிள் கடையில் ஒட்டு கேட்குற கருவி வச்சு ஒட்டு கேட்டிருக்காங்க, என் ஃபோனை வந்து ட்ராக் பண்ணி ஒட்டு கேட்டிருக்காங்க, இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டை நான் வச்சுருக்கேன், காவல்துறையும் இதுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அதே போல இன்னொரு எந்த அரசியல் கட்சி தலைவருமே எனக்கு ஆதரவா குரல் கொடுக்கலையே, இது வேற யாருக்காவது நடந்திருந்தா நான் குரல் கொடுத்திருப்பேன்ல, ஏன் குரல் கொடுக்கல அப்படின்னு கேக்குறாரு. ஏன் ராமதாஸ் அவர்கள் இவ்வளவு குற்றச்சாட்டை வச்சு பிரச்சனை அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் நடக்கிற பிரச்சனை இல்ல, நம்ம போட்டு விட்டு நாளைக்கு 2 பேரும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டா நம்ம என்ன பண்றது அப்படின்னு அப்ப அந்த கட்சி யோசிப்பாங்கல்ல, வெளியில இருக்கிற கட்சிகளும் யோசிப்பாங்கல்ல. உங்களை பத்தி நீங்க என்ன செய்வீங்கன்னு யாருக்குமே தெரியாது. நீங்க தொடர்ந்து அதிமுக விமர்சனம் பண்ணிக்கிட்டே வந்தீங்க, திடீர்னு ஒரு நாள் பிள்ளையும் அப்பாவும் போயிட்டு நேரா பார்க் ஷெரட்டன் ஹோட்டல்ல கையெழுத்து போட்டு வந்தீங்க. உங்களை நம்ப முடியுமா ஐயா? அது நீங்க யோசிங்க, நீங்க பெரிய தலைவர், அதுல ஒண்ணு இருவேறுபட்ட கருத்து. ஆனா நீங்க முடிவெடுக்கிறது யாருக்கு தெரியும்? திடீர்னு ஒரு கண்ணி வெடி மாதிரி நீங்க வெடிச்சு விடுவீங்க. அதனால தான் உங்களுக்கு வேணும் பியூட்டு போட்டு ஒரு வியாழக்கிழமை ஆச்சுன்னா உங்களோட கட்டாயம் பத்திரிகையாளர் சந்திக்கிறது காரணம் ஏதாவது ஒரு குண்டு தூக்கி போடுவீங்கன்றதுக்காக தான். அதனால அப்படி நம்ம யாரும் பண்ண மாட்டாங்க. ஒண்ணு கம்யூனிகேஷனை பொறுத்த வரைக்கும் யார் கையில இருக்காது? ட்ராய் பிஜேபி கிட்ட இருக்குது. அப்போ அன்புமணிக்கு ஆதரவாக நான் பிஜேபி செயல்படுறதுனால, பிஜேபிக்கு பின்னாடி அன்புமணிக்கு பின்னாடி பிஜேபி இருக்கிறதுனால அந்த விஷயத்துல முன்னேற்றம் வரலன்னா அவர் யாரை பார்த்து கோவப்படணும்? அவருக்கே தெரியுமா யாரை பார்த்து கோவப்படணும்ட்டு. அவர் எப்படி மற்ற கட்சிகளையும் தமிழக அரசு போலீஸையும் சொல்ல முடியும்? கொடநாடு வழக்கில் ஏன் முன்னேற முடியல? எல்லா கம்யூனிகேஷனும் ஃபோனில் நடந்துச்சு, ஃபோன் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் தரல, இன்னும் ட்ராய் தரல, உடனே எல்லாம் அப்படி இப்படி நிற்குது. எவ்வளோ தான் திரட்டுவான்? எல்லா உத்தரவும் ஃபோனில் பிறப்பிக்கப்பட்டிருக்குது. ஃபோனில் நடந்த உரையாடலுடைய பதிவுகள் வேணும்ல, அது கிடைக்கலன்னா என்ன பண்ண முடியும்? அங்க மட்டும் அங்க வந்துதான் நிக்குது, அந்த இடத்துல வந்து நிக்குது. அப்போ இதுல நம்ம தமிழக அரசு குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை, காப்பாத்துறவங்க காப்பாத்துறாங்க, அவ்வளவுதான். ஓகே. பாமகவுல இதற்கு முன்பே சில முறை வந்து பாமக அந்த பிளவு விட்டு போற சூழ்நிலைக்கு பலரால தள்ளப்பட்ட நேரத்துல இந்த வன்னியர் சங்கங்கள் அவங்கெல்லாம் தான் ராமதாஸ் அவர்களுக்கு உறுதுணையா இருந்து அதுல இருந்து மீண்டு இருக்கு பாமக. இந்த நேரத்துல வன்னியர் அமைப்புகள், வன்னியர் சங்கங்கள் எல்லாருமே வந்து ராமதாஸ் அவர்களோடு தான் கைகோத்து நிக்கிறாங்க. பாமகவுல நிர்வாகிகள், உறுப்பினர்கள், அவங்க எல்லாம் தான் வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு ஆதரவா இருக்காங்க. அப்படிங்கும்போது கட்சி கைப்பற்றப்படுவதற்கு பலமுறை உதவி செய்த இந்த வன்னியர் அமைப்புகள், வன்னியர் சங்கங்கள், இந்த கூட்டமைப்புகள் இவங்கெல்லாம் இந்த முறையும் ராமதாஸ் அவர்களை நோக்கி அந்த பாசிட்டிவ் இது வருமா அப்படிங்கிறது? இல்ல, அப்படிதான் நிக்கிறாங்க. பாப்போம் அது எப்படி, அப்படிதான் நிப்பாங்க. இதுல இன்னும் நிறைய ப்ராசஸ் தான் இருக்குது. இவங்க மக்கள் கிட்ட வந்துட்டு யாருக்கு ஆதரவு அப்படின்றத நிரூபிக்கணும் அப்படின்ற ஒரு இடத்துலதான் எல்லாமே இருக்கு. தேர்தல் ஆணையம் யார் அங்கீகரிக்க போகுதுன்றது இருக்கு. யாருக்கிட்ட நீங்க சொன்ன மாதிரி மாம்பழம் கொடுக்க போறாங்க அப்படின்லாம் இருக்கு. தேர்தல் ஆணையம் கொடுத்துட்டாங்க, அறிவிச்சு அந்த வெப்சைட்ல வந்து போட்டிருக்காங்க. அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு, பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு மாம்பழ சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறதுன்னு அறிவிப்பு வெளியாயிடுச்சு. அப்புறம் ரெண்டாயிடுச்சு கட்சி, ரெண்டாவது கட்சி தேர்தலுக்கு போட்டோம், பாப்போம் யாருக்கு ஆதரவு. அதுக்கப்புறம் நம்ம மட்டும் சொல்ல முடியும். மேல்முறையீட்டுக்கு போக இருக்கிறதா ராமதாஸ் அவர்கள் தரப்புல இருந்து வந்திருக்கு. எதுவுமே நம்ம நாட்டு கோர்ட்டுகளை பத்தி தெரியும். அதிமுக வழக்குல இருந்து நம்ம பார்த்துட்டோம். பைலாஸ் படி தொண்டர்கள் தேர்ந்தெடுக்கணும் ஜெனரல் செக்ரட்டரி அப்படின்றது இருந்தும் கூட
அதையே மாத்தி பொதுக்குழு தான் தேர்ந்தெடுக்கணும்னு சொன்னதெல்லாம் அப்ரூவ் பண்ணிட்டு இருந்த கோர்ட்டுக்கு தான் இன்னைக்கு சொல்லிருக்காங்களே என்னன்னு. இந்த பைலாவை திருந்தது செல்லாது அப்படின்னு எடப்பாடி அவர்களுக்கு இன்னைக்கு வந்து தேர்தல் ஆணையம் இது எவ்வளவு நாடு எப்ப நடந்துச்சு விஷயம்? அன்னைக்கு ஓகே, இன்னைக்கு ஓகே இல்ல. ஓகே இல்லைன்னா இதெல்லாம் நீதிமன்றம் இதெல்லாம் இதே செயல்பாடுகள் தான் பாமக தேர்தல் ஆணையம் இதெல்லாம் நம்பவே முடியாதுங்க. அதை விடுங்க, நடக்கிறது. ஓகே, இங்கே தமிழகத்துல நடக்கக்கூடிய இந்த கட்சி பிளவுகள், இந்த மாற்றங்கள், அதிமுகவுல இந்த எடப்பாடிக்கு எதிராக ஓபிஎஸ் அவர்கள் இறங்கி, இதெல்லாம் யாருக்கு சாதகமாக இருக்கு சார் தமிழக அரசியல் களத்துல? தமிழக அரசியல் களத்துல வந்துட்டு தமிழக அரசுக்கு எதிரான அதிருப்தியை பெறக்கூடிய நிலையில் இருந்த அதிமுக பலவீனமாக இருக்கிறது. இதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்கு வந்துட்டு ஒரு கூட்டணியை வச்சு பலம் தேடுறாரு. அந்த கூட்டணியும் இதுக்கு மேல எக்ஸ்பெண்ட் ஆகுறதா இல்ல, அவரும் 6 ஏப்ரல் எதுவும் முயற்சிக்கிறாரு. பார்ப்போம், பொறுத்தது தான் பார்க்கணும். ஆனா இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல திமுக கூட்டணி தான் ஸ்ட்ராங்கா இருக்கு. அதுக்கு எதிரான எல்லாமே பலவீனமா இருக்கு. இதுக்கு மேல இவங்க பலப்படுறாங்களா இல்லையான்றதை பொறுத்து. நன்றி சார், நன்றி உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும். இன்றைய நமது அரசியல் தின நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினரோடு பல்வேறு கேள்விகளை பகிர்ந்திருந்தோம். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.